சார், இப்போ கணவனுடைய ஜாதகத்துல அடுத்து பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். உதாரணமா இப்ப மனைவி ஜாதகத்துல பெண் கிரகம் இருக்குது, கணவர் ஜாதகத்துல ஆண் கிரகம் இருக்குது அப்படின்னா இப்ப என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னா சரி, இப்போ ஜாதகத்துல வீடு கொடுத்த கிரகத்துக்கு சக்தி அதிகமா இருக்குமா, இல்ல ஆல்ரெடி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு சக்தி அதிகமா இருக்குமா? ஜாதகத்தை பார்த்தாலே சுப கிரகம் எந்தெந்த லக்னங்கள்ல இருந்து எத்தனாவது வீடுகளை பார்க்கறாங்க. இப்ப கடன் ஸ்தானத்தை பார்த்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எதிரிகள் பிரச்சனை இல்லை, வியாதிகள் வந்தா குணமாகும். இப்ப லக்னத்துல இருந்து 6வது வீட்டை ஒரு சுபர் பார்க்கிறாருன்னா ஜாதகத்துல என்ன மதம் அப்படின்றத கூட கண்டுபிடிக்கும். நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். ஒருவர் ஜாதகத்துல இஸ்லாம் மதத்தை குறிக்கக்கூடியது. சரி, இப்போ வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அல்லது வீடு பலமா இருக்கு? 2026 2028 7ஆம் அதிபதியோட தசா புத்தி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா நிச்சயமா யானை துரத்துறது மாதிரியோ, இல்ல அவங்கள தாக்குறது மாதிரியோ, யானையை பார்த்து இவங்க பயப்படுறது மாதிரியோ, இந்த மாதிரியான கனவுகள் வந்தா என்ன பலன் சார்? யானை வந்துச்சுங்க சார், அட்டாக் பண்ணுச்சு, ஆனா அந்த ஒரு பள்ளத்துல விழுந்து யானை செத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்த கஷ்டகாலம். வேலையாட்கள் அப்படிங்கிறது உங்க லக்னத்தில் இருந்து 3வது வீடு, 3ல அசுப கிரகம் இருந்தாலோ இல்ல சனி கிரகம் இருந்தாலோ உங்களுக்கு வேலையாட்கள் சரியா அமைய மாட்டாங்க. இவங்களுக்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனர் மற்றும் ஜோதிடர் அசோக் கசர் தான் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகள் ஜோதிடம் சார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் வணக்கம் சார். இப்போ கணவனுடைய ஜாதகத்துல அடுத்து பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா சார்? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். உதாரணமா இப்ப மனைவி ஜாதகத்துல பெண் கிரகம் இருக்குது, கணவர் ஜாதகத்துல ஆண் கிரகம் இருக்குது அப்படின்னா இப்ப என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு எந்த கிரகம் தசா நடத்துதோ புத்தி நடத்துதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் அந்த குழந்தை பிறக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண் கிரகம், சுக்கிரன்கிறது பெண் கிரகம். அவங்களுக்கு சுக்கிர புத்தியோ தசையோ நடந்துச்சு, கணவன் மனைவி யாராவது ஒருத்தருக்கு, ஒருவேளை அதுலேயுமே இப்போ காம்படிஷன், இவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது, இவங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா இப்போ என்ன குழந்தை பிறக்கும்னா இந்த ரெண்டு கிரகத்தில் எந்த கிரகம் வலிமை அதிகமாக இருக்குதுங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறது கருவில் வந்து தீர்மானிக்கப்படும், அந்த குழந்தை தான் பிறக்கும். சரி, இப்போ ஜாதகத்துல வீடு கொடுத்த கிரகத்துக்கு சக்தி அதிகமா இருக்குமா, இல்லை ஆல்ரெடி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு சக்தி அதிகமா இருக்குமா சார்? 60% அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தான் சக்தி அதிகம். ஒருவேளை இப்போ வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் ஆயிருச்சு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு நட்பு பெறுகிறார் அப்படின்னா இப்போ இந்த நட்புங்கிறது தான் பழிக்கும். இப்போ நீச்சம் பெற்ற அந்த கிரகத்துக்கு வலிமையே இல்லை, ஒருவேளை அந்த கிரகம் ஆட்சியில் இருக்குது, இந்த கிரகம் வந்து நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஏதாவது மாறி இருந்தாலும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் யார் இருக்கிறா அதை பொறுத்து தான். அது சுப கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு வீட்டில் லைட் எரியிற மாதிரி அடையாளம். அது அசுப கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு இருள் இருக்குது அப்படின்னு அடையாளம். இப்போ ஒளி எரிஞ்சாலே அந்த கிரகம் நமக்கு ஒளியை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில். இந்த கிரகம் இங்கே இருந்து எங்களுடைய என்னென்ன வீடுகளை பார்க்குதோ அந்த வீட்லேயும் கிட்டத்தட்ட லைட் எரியிற மாதிரி தான். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே சுப கிரகம் எந்தெந்த லக்னங்கள்ல இருந்து எத்தனாவது வீடுகளை பார்க்குறார். அப்போ கடன் ஸ்தானத்தை பார்த்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எதிரிகள் பிரச்சனை இல்லை, வியாதிகள் வந்தால் குணமாகும். அப்போ லக்னத்திலிருந்து 6வது வீட்டை ஒரு சுபர் பார்க்குறாருன்னா எவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால அந்த வீட்டில் என்ன கிரகம் நிற்குதோ அதற்கு தான் சக்தி அதிகம். சரி, இப்போ ஒருத்தருக்கு அவருடைய மதம் என்ன மதம்னு தத்தெடுத்து கூட நிறைய பேரை வளர்த்துருப்பாங்க, அவருடைய உண்மையான மதம் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ ஜாதகத்தில் என்ன மதம் அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஒருவர் ஜாதகத்தில் இஸ்லாம் மதத்தை குறிக்கக்கூடியது ராகு கிரகம், கிறிஸ்தவ மதத்தை குறிக்கக்கூடியது கேது கிரகம். லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த மதத்தின் மேலே இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னா இவருக்கு இஸ்லாம் மேலே ஈடுபாடு வரும், இஸ்லாம் நாடுகளுக்கு போய் வேலை செய்வார். ஒருவேளை கேது இருக்குது அப்படின்னா இவர் கிறிஸ்தவ நாடுகளுக்கு போய் வேலை செய்வார், இல்லைன்னா கிறிஸ்டின் ஸ்கூலில் படிப்பார், அந்த காலேஜில் படிப்பார், இல்லை அவங்கள யாரையாவது இவர் திருமணம் செஞ்சுக்குவார். இடையில மதம் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை இவங்களை விட்டுட்டு இப்போ 4ல் கேது இருக்குது அப்படின்னா 4ங்கிறது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அம்மா கிறிஸ்தவ இதில் எதுலையாவது ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை அந்த நாடுகளில் இருப்பாங்க, இல்லை அம்மா கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுவே அப்பா அப்படின்னா 9வது கிரகத்து கூட ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னாலும், இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு லக்னத்திலேயே ராகு கேது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு கண்டிப்பாக வேறு மதம் நிச்சயமாக இருப்பாங்க.
இதையும் தாண்டி நீங்க பகல்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சூரியனை தந்தை கிரகமா பாவிச்சுக்கோங்க. இரவுல பிறந்திருக்கீங்க அப்படின்னா சனி பகவானை நீங்க தந்தை கிரகமா பாவிச்சிருக்கோங்க. இந்த 2 கிரகத்துக்கூடையும் ராகுக்கு எது தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மதங்களுக்கும் உங்களுக்கான தொடர்பு நிச்சயமா இருக்கும். சரி, இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒரே கிரகமா இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் சார்? இதுல 2 பேருக்கு இந்த மாதிரி பாசிபிள் இருக்கு. இப்ப மேஷ லக்னம் எடுத்துட்டீங்கன்னா மேஷத்துல இருந்து 8வது வீடு அதே மேஷ வீடாவே வரும். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தசையே நடக்குது அப்படின்னா இவருக்கு இப்போ இந்த செவ்வாய் லக்னாதிபதியே செயல்படுவாரா அஷ்டமாதிபதியா ஏன்னா இவர் கெடுபலன் கொடுப்பார். அஷ்டமாதிபதினா லக்னாதி பலன்களை தான் கொடுப்பார், நன்மை தான் செய்வார். அதே மாதிரி துலாம் லக்னம் எடுத்துட்டீங்கனாலும் 8வது வீடு அதே சுக்கிரன் ரிஷபம் தான் வருவார். அப்ப மேஷம் துலாம் இவங்க 2 பேருக்குமே லக்னாதிபதி யாரோ அவர் நல்ல நிலையில இருந்தார் 100% நல்ல பலன்களை செய்வார். அஷ்டமாதி கெடு பலன்களை இவர் செய்யவே மாட்டார். அதனால பயப்பட தேவையில்லை. அது தசா நடந்தாலும் சரி புத்தியே நடந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா முந்தைய தசா காலங்கள்ல இந்த புத்தி கண்டிப்பா வந்திருக்கும். அந்த பீரியட் என்னன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 2016 வந்திருக்குதுன்னா 2016 நமக்கு எப்படி இருந்துச்சு, என்ன வேலை செஞ்சோம், எந்த கம்பெனில இருந்தோம், நம்ம பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா அதை இப்ப அங்க உங்களுக்கு பிரச்சனைனா அடுத்து வரப்போறதும் பிரச்சனை தான். அங்க உங்களுக்கு செழிப்பா இருந்துச்சுன்னா இங்க நீங்க கவலையே பட தேவையில்லை. கண்டிப்பா உங்களுக்கு செழிப்பா தான் இருக்கும். அஷ்டமாதி பயம் தேவையில்லை. சரி, இப்போ வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அல்லது வீடு பலமா இருக்கணும் சார்? வெளிநாடு அப்படிங்கிறது உங்க லக்னத்திலிருந்து 7வது வீடு அல்லது வெளிநாட்டிலே நான் வசிக்கிறேன். 7ங்கிறது வந்து வெளிநாட்டுக்கு நீங்க போயிட்டு வர்றது. வெளிநாட்டிலே நான் பிஆர் எடுத்து செட்டில் ஆகிறேன் அப்படின்னா அது லக்னத்திலிருந்து 12வது வீடு. இல்லை நான் பக்கத்து மும்பையில் போய் செட்டில் ஆகலான் இருக்கேன், இது சிறு தூர பயணம், இது வந்து உங்கள் லக்னத்திலிருந்து 3வது வீடு. இப்போ நீங்கள் எங்கே போக போகிறேன்னு முடிவு பண்ணுங்க. இந்த வீடுகள் உங்களுக்கு பலமாக இருக்குது. இந்த வீடுகளோட தசாபுத்தி உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. இப்போ 2026 2028 7ஆம் அதிபதியோட தசாபுத்தி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா நிச்சயமா அந்த பீரியட்ல நீங்க வெளிநாடு கண்டிப்பா போவீங்க. எந்த நாடுகளுக்கு நான் போவேன்? இப்போ நான் இஸ்லாமிய நாடுகளுக்கு போவேன்னா, கிறிஸ்துவ நாடுகளுக்கு போனா இந்த கிரகம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கும். ஒருவேளை ராகுவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா நீங்க இஸ்லாம் நாடுகளுக்கு நீங்க செல்வீங்க. கேதுவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னா நீங்க கிறிஸ்தவ நாடுகளுக்கு செல்வீங்க. இல்ல சனி பகவானுடைய நட்சத்திரத்துலதான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா குளிர்ச்சி அதிகமான ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்க செல்வீங்க. அப்ப எந்த நாடு எத்தனை நாள் இதுல இருப்பீங்க? அடுத்த கேள்வி, இந்த தசா புத்தி எத்தனை நாள் இருக்குதோ அந்த பீரியட் வரைக்குமே நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க. சார், பொதுவா எல்லாருக்குமே யானை வந்து கனவுல வருதுன்றத சொல்றது கேள்விப்பட்டிருப்போம். யானை துரத்துறது மாதிரியோ இல்ல அவங்கள தாக்குறது மாதிரியோ இல்ல யானையை பார்த்து இவங்க பயப்படுறது மாதிரியோ இந்த மாதிரியான கனவுகள் வந்தா என்ன பலன் சார்? ஓகே, இது ஜோதிடத்தை விட கொஞ்சம் துல்லியமாவே பலன் எடுக்கணும். ஏன்னா இப்ப யானைங்கிறது ஒரு மிகப்பெரிய உருவம் அப்படின்னா இது அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு விலங்கு. அப்ப நீங்க பயந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செயல் உங்களுக்கு நேரிடும்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு இப்ப கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க. இல்ல ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னா எனக்கு பாதகமா தான் வரும் நீங்க கற்பனை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கறத குறிக்கிறது அந்த பயம். இல்ல அந்த மிருகம் உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா இப்ப அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்க போகுது, அந்த கேஸ் வந்து தோல்வியில தான் போய் முடியும் அப்படிங்கிறது இன்டிமேஷன் கொடுக்கும். இல்லை அது என்னை துரத்துது அப்படின்னா இந்த கேஸ் இப்போதைக்கு முடியாது, இது வாய்தா வாங்கிட்டே இருக்கும், அதனால இதை செலவு பண்றதே வேஸ்ட்டு அப்படின்னு எப்போ இந்த கனவெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கோ அப்போதான் உங்களுக்கு இந்த கேஸு இந்த அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் இது எல்லாமே. அதே மாதிரி அந்த விலங்கு ஒருவேளை மரணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது. யானை வந்துச்சுங்க சார், அட்டாக் பண்ணுச்சு, ஆனால் அந்த ஒரு பள்ளத்தில் விழுந்து யானை செத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்த கஷ்ட காலம் இன்னோட முடிஞ்சிச்சு, அந்த கேஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இந்த கனவுங்கிறதுக்கு என்னன்னா நீங்கள் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதோட ரிலேட்டட் தான் இந்த கனவு. அப்போ கனவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையை செய்யறதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுத்துடலாம். அதனால கனவு பலன்கள் நிச்சயமா இதன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சரியான வழி நடத்துதலே கொடுக்கும். சார், பொதுவாக ஒரு முதலாளியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலையாட்கள் வந்து சரியா அமையாம இருப்பாங்க. இது எதனால? இதுக்கு தீர்வு என்ன சார்? இந்த வேலையாட்கள் அப்படிங்கிறது உங்க லக்னத்தில் இருந்து 3வது வீடு. 3ல அசுப கிரகம் இருந்தாலோ இல்ல சனி கிரகம் இருந்தாலோ உங்களுக்கு வேலையாட்கள் சரியா அமைய மாட்டாங்க. இவங்களுக்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ல இருக்கிறவங்க இவங்களை நீங்க பணியில அமர்த்தி அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணி இந்த வேலையெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சிறந்த தீர்வு அமையும். லேபர் கிட்ட நீங்க டைரக்ட் டீல் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டிரைவரே வேணும்னாலும் எனக்கு ஒரு டிரைவர் வேணும், அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த டிரைவர் சப்ளை பண்ணுவாங்க, ஆக்டிங் டிரைவர் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டிரைவர் அனுப்பு, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் ஆள்கிட்ட தான் நீங்க டீல் பண்ணணும். இந்த டிரைவர்கிட்ட டைரக்ட் டீல் நீங்க பண்ணக்கூடாது. இல்லை சார் எனக்கு சொந்தக்காரங்களே யாருமே இல்லை, இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா
உங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் உள்ள ஈடுபடலாம். இல்லையா, நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் இருக்கிறவங்கள மேனேஜராக நீங்கள் நியமிச்சுட்டு நீங்கள் ஒதுங்கிக்கலாம். நீங்கள் அந்த ஒரு ஆள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் என் மேனேஜரை மட்டும் கேள்வி கேட்பேன், மீதி இருக்கிற 15 பேரையும் என் மேனேஜர் தான் கேள்வி கேட்பாரு. நான் அந்த 15 பேர்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நான் பூசம் நட்சத்திரம், எனக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒருத்தரை மேனேஜராக போட்டுட்டு நான் இந்த பிரச்சனையிலிருந்து விலகிட்டேன் அப்படின்னா நான் ஒரே ஆளை மட்டும் டீல் பண்ணலாம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கும் எனக்கும் எப்போதுமே சண்டை வராது. நாங்கள் 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். வேலையாட்களும் அவங்களும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ண முடியும். நன்றி. கேளக்கியர் சித்த நமோ நமः.